தேசிய கீதத்தை எழுதினவர் யாரு? ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர் எங்க போறாரு? ரஷ்யா போறாரு. ரஷ்யாவுக்கு போனவர் 5ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு படிக்கிற அந்த பிள்ளைகளை பார்க்கிறார். கொஞ்சம் குறிப்பிட்ட 6, 7, 8, 10 வயசுக்குள்ள 10 வயசுக்கு மேல இருக்க பிள்ளைகளை போய் சந்திக்கிறார். 5ஆம் வகுப்புக்கு மேல படிக்கிற பிள்ளைகளை போய் வகுப்பறையில சந்திக்கிறார். வகுப்பறையில சந்திச்ச ஐயா ரவீந்திரநாத் தாகூர் சட்டையில இருந்து ஒரு பேனாவை எடுத்து காட்டுறாரு. தம்பிகளா, 5 ரூபாய்க்கு இந்த பேனா வாங்கினேன், 10 ரூபாய்க்கு விற்கிறேன், எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டார். 5 ரூபாய்க்கு வாங்கின பேனாவை 10 ரூபாய்க்கு வித்தா என்ன கிடைக்கும்? லாபம் கிடைக்கும். லாபம் எவ்வளவு கிடைக்கும்? 5 ரூபாய் கிடைக்கும். அதான் நம்ம படிச்சோம். அப்படித்தான் நம்மளை வளர்த்தாங்க. நீங்க வகுத்தல், கூட்டல், கழித்தல், பெருக்கல்னு கணக்கு 4 இருக்கு. இதெல்லாம் என்ன அடையாளங்கள்? இப்ப கழித்தல் கணக்குல 5ல 9 போகுமான்னா போகாது. 5ல 9 போகாதுன்னா வாத்தியார் என்ன சொல்லி கொடுத்தாரு? பக்கத்துல ஒரு எண் கடை வாங்கி கழிக்க சொல்லி கொடுத்தார். கடை வாங்கி கழிக்க சொல்லி கொடுத்த வாத்தியாருக்கு கடனை எப்படி அடைக்கணும்னு சொல்லாம போயிட்டாங்க. இன்னைக்கு வாத்தியாருக்கும் பிரச்சனை, மாணவர்களுக்கும் பிரச்சனை. விதி. இப்ப என்னாச்சு? ரொம்ப அழகா அவர் கேட்கிறாரு, 5 ரூபாய்க்கு வாங்கின பேனாவை 10 ரூபாய்க்கு வித்தா என்ன கிடைக்கும்னு. நம்ம எல்லாம் 5 ரூபாய் லாபம்னு சொல்றோம். அந்த பிள்ளைகள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அப்படியே ஒட்டுமொத்தமாக சொன்னிச்சலாம், ஐயா பெரியவரே, 5 ரூபாய்க்கு வாங்கின பேனாவை 10 ரூபாய்க்கு வித்தீங்கன்னா எங்க நாட்டு ரஷ்யாவில் உங்களுக்கு 6 மாதம் சிறை தண்டனை கொடுக்கப்படும். 6 மாதம் சிறை தண்டனை ஏன் கொடுக்க சொல்றாங்க? அந்த பிள்ளைகளுக்கு எப்படி புகுத்திருக்கா பாடம் தெரியுமா? 5 ரூபாய்க்கு வாங்கின பேனாவை. அப்ப ரவீந்திரநாத் தாகூரை பார்த்து அந்த பிள்ளைகள்லாம் சொன்னது, 5 ரூபாய்க்கு வாங்கின பேனாவை 10 ரூபாய்க்கு வித்தா எங்க நாட்டில் உங்களுக்கு 6 மாதம் சிறை தண்டனை. ஏன் சொன்னாங்க? ஏன்னா ஒரு பொருளை வாங்கி விற்கணும், லாபம் இல்லாம வாங்கின விலைக்கு வித்தாலும் நமக்கு நஷ்டம், அது எல்லாருக்கும் தெரியும். எவ்வளவுக்கு விற்கணும்? 30% தான் கூட வச்சு விற்கணும். 5 ரூபாய்க்கு வாங்கின பேனாவை 7 ரூபாய்க்கு விற்கலாம், தப்பு இல்லை. 10 ரூபாய்க்கு வித்தா தப்புன்னு அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. ஆனா இங்க என்ன சொல்லி கொடுக்குறான்? 5 ரூபாய்க்கு வாங்கினதை 15 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு சொல்லி கொடுக்குறேன். மொத்தமா லாபம் தீட்ட பாக்குறானே, கொள்ளையடிச்சு எங்க போய் சொல்ல? அப்படிப்பட்ட மகத்துவமான வரலாறுகள், கதைகளும் நமக்குள்ள இருக்கு. நிறைய கதைகள்